ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ பொரியல் தான். பட் பொட்டேட்டோ பொரியல்னால் இதை வந்து நம்ம வேக வச்சு பண்ணுறதில்ல, டீப் ஆயில் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான். பட் ஆயில் கொஞ்சமாக போட்டு சிம்மில் வச்சு பண்ணுற மாதிரி தான். ஸோ பொட்டேட்டோவை இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றி அதில் கடுகு லைட்டாக போட்டு பொட்டேட்டோவை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறது தான். பட் ஆனால் என்னென்னா கொஞ்சம் சிம்மில் வச்சே தான் பண்ணணும், இல்லைன்னா அடி கட்டிக்கும். அதனால் நம்ம லைட்டாக போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணி இந்த பொரியல் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் 30 மினிட்ஸ் ஆகிடும். பட் ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுவும் சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதை விட நமக்கே ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்பயும் சாப்பிட்றத விட எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவோம். ஸோ ஒன்றுமே இல்லை, ஆயில் கொஞ்சம் நிறையா ஊற்றி பொட்டேட்டோவை சிம்மில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு மிளகாத்தூள், அவ்வளோதான், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற என்ன மிளகாத்தூளோ அதை போட்டு கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும்போது இந்த கலரை பார்த்தா தெரியும். இன்னும் நல்லா மொறுமொறானோடனே மிளகாத்தூள் போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக வேறு லெவல் அல்டிமேட் பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே வீடியோஸ் வேணால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி இதுலேயே அடி பிடிச்சிருக்கு, அது கண்டிப்பாக அடி பிடிக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கிறனால. அவ்வளோதான், பொட்டேட்டோ பொரியல் ரெடி. டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி, சூப்பர்.